வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். ரேஷன் அட்டையில் குடும்ப அட்டைக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த அறிவிப்பை பற்றி பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா, சமூக கூட்டம் அப்படின்ற சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் அட்டைக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா வெளியாகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அப்படி என்ன ப்ரோ அறிவிப்பு வெளியாகி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரேஷன் கடைகள் மூலமாக எவ்வளவு புதிய பொருட்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பாக ரேஷன் கார்டுகள் இல்லை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையிலே டோட்டலாக பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான விஷயங்கள் அப்படின்றதும் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் ஓகேங்களா 2024 எலெக்ஷன், இந்த நாடாளுமன்றத்துடைய எலெக்ஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக ரேஷன் கடைகளுக்கு புதிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா குடும்ப அட்டைதாரர்கள் ஒருவருக்குமே குடும்ப அட்டை இல்லையா, அது தொடர்பான அறிவிப்பும் வந்திருக்கு. இன்னொரு அறிவிப்பு என்னென்னா, ரேஷன் பொருட்களை நீங்கள் வாங்காமையே தொடர்ந்து நாட்களை கழித்து கொண்டிருக்கிறீர்களா, அது தொடர்பாகவும் ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டில் குடும்ப உறுப்பினர்களின் பதிவுகளை முறைப்படுத்தவும் அதன் மூலம் நடக்கும் முறைகேடுகளை தவிர்க்கவும் மத்திய அரசு நாட்டில் ஓகேங்களா, இந்த நாட்டில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் KYC அப்டேட் செய்ய வேண்டும் என தெரிவித்திருக்கிறது. இதற்காக ரேஷன் அட்டையில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுடைய கைவிரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பலமுறை அவகாசம் வழங்கப்பட்டும் மார்ச் 31 இதற்கான கால அவகாசம் முடிவடைந்தது. இதனால் இந்த பணியை முடிக்காத ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இனிவரும் நாட்களில் பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் அப்படின்றது பரவி வருகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அது போன்ற உத்தரவுகள் எதுவுமே பிறப்பிக்கப்படவில்லை என்றும் அட்டைதாரர்களுக்கு தொடர்ந்து பொருட்கள் பார்த்திங்கன்னா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவுத்துறையின் சார்பில் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஸோ அதனால் நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையவே கிடையாது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ கண்டினியூஸாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது எப்படியெல்லாம் வருது, யார் யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க. நிறைய விதமான காணொளிகள் இருக்கிறது. ஸோ அதை பற்றி A to Z பார்க்கலாம் நண்பர்களே. மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. KYC அப்டேட் பண்ணாத எல்லாருக்குமே இந்த அப்டேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொளியில் சந்திக்கலாம்.